Good morning, good morning, good morning, everybody. Good morning, Good sir. morning, sir. Good morning, Good sir. morning, sir. Good morning, good morning, good morning. So நேற்றைய வகுப்புல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு பெடிகிரி அனாலிசிஸ்ல ஆட்டோசோமல் டாமினட்னா என்ன, ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னா என்ன, செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் என்ன, செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னா என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் படிச்சீங்களா? Yes, sir. ரைட். நம்ம இது ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருந்தோம். இது எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஒரு சிலர் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை போட்டிருந்தீங்க, பார்த்தேன். சரிங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அதுல நேற்றுக்கு இந்த பெடிகிரியில ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த பெடிகிரி பார்த்த உடனே சொல்லுங்க, இல்ல நான் கேட்கறவங்க பதில் சொல்லுங்க. அப்ப என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அனிகா, ஃபர்ஸ்ட் பெடிகிரி இருக்கு இல்லையா, அது என்ன விதமான சந்ததி வழி பகுப்பாய்வு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எந்த வகையிலான பெடிகிரி அனாலிசிஸ்ல வரும்? மரபு தொடர். மரபு தொடர். சபரி, X-linked dominant. எக்ஸ் லிங்க்டு X-linked டாமினண்டா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏமா ஏதாவது ஒரு ஆன்சர். linked recessive, sir. எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ். எப்படி எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்னு சொல்றீங்க? ரீசன் சொல்லல. சொல்லுங்க. ஆண்கள் அதிகமா இருக்காங்க சார் பெண்களை விட, பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ். அப்படி சாலமன் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் எப்படிப்பா சொல்லுப்பா. சார் இதுல வந்து ஒரு தலைமுறையில பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடுத்த தலைமுறையில ஆண் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ஒரு தலைமுறையில இப்ப இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பெண் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறார், அதுக்கு அடுத்த தலைமுறையில ஆணுக்கு இந்த நோயானது பரவுகிறது. அதுக்கு அடுத்த தலைமுறையிலிருந்து ஆணிடமிருந்து உங்களுக்கு என்ன ஆகுறது, அடுத்து மேபி பெண்ணுக்கு கூட வருது. சரிங்களா? ரைட்டு. இதனால இது வந்து எக்ஸ் லிங்க்டு. ஓகேவா? டாமினண்டா எப்படி சொல்லுவேன்? இதுல பாதிக்கப்பட்டதுல வந்து பெண்களை விட அதிகமான ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அதனால பாருங்க, 1 2 3 4 5 5 ஆண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு 2 பெண் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கரெக்டா? அப்ப பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால நம்ம எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்னு சொல்லலாம். சோ பொதுவா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்னு வரும் பொழுது எக்ஸ் குரோமோசோம்ல ஒன்னே ஒண்ணு பாதிக்கப்பட்டிருந்தால், சரியா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் பவர் ஹெச் எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எப்படி இருப்பாங்க? கடத்தியாக இருப்பாரா அல்லது நோய்வாய்ப்பட்ட பெண்ணாக இருப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். கேரியரா இருப்பாங்க சார். ஆமாப்பா. எப்படி இருப்பாங்க? கடத்தி, கேரியர். தமிழ்லையும் கேரியர் கூட ஞாபகம் வச்சு, கேரியரா இருப்பாங்க. சரி, இங்க எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் பொறுத்த மட்டும் இல்ல, ஏன் பெண்ணை விட ஆண்கள் மிக அதிகமாக நோயால் பாதிக்கப்பட்டுகிறார் அப்படின்னா காரணம் என்ன? எக்ஸ் ஹெச் எக்ஸ்னு வரும்பொழுது பெண் எப்படிதான் இருப்பாங்க? கடத்தியாகத்தான் இருப்பாங்க. இதுவே இந்த அஃபெக்டட் பெண் எப்படி இருந்திருக்கணும்? எக்ஸ் பவர் ஹெச் இப்படி இருந்தா நோய்வாய்ப்பட்டவரா கடத்தியா? பாதிக்கப்பட்டவர். சரியா? அஃபெக்டட், பாதிக்கப்பட்டவர், அஃபெக்டட். சரியா? சார் இங்க வாங்க. இதுவே மேலுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ல எச் வந்தா கூட, ஏன்னா ஒரு எக்ஸ் தானே வருது மேலுக்கு, கரெக்டா? ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் பாதிப்படைஞ்சிருந்தா கூட அந்த ஆண் நோயால் பாதிக்கப்பட்டவராகத்தான் கருதப்படுவார். கரெக்டா? இப்ப தெரியுதா ஏன் எக்ஸ் லிங்க்ட பொறுத்த மட்டும் இல்ல, ரிசெசிவ பொறுத்த மட்டும் இல்ல, அதிலும் குறிப்பா ஒடுங்குத்தன்மையை பொறுத்த மட்டும் இல்ல, ஏன் பெண்ணை விட ஆண்கள் நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர்? புரியுதா? எஸ் சார். ரைட். இதுதான் எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் டிசார்டர். தேங்க்யூ சபரின் அண்ட் தேங்க்யூ சாலமன். ஓகே, அடுத்தது இந்த செகண்ட் ஒன் சொல்லுங்க.
ரெண்டாவது பார்த்து சொல்லுங்க. யார் சொல்றா? குணவதி. எஸ் சார். ஆட்டோசோமல் ஓங்கு பண்பு சார். எப்படி சொல்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் ஒவ்வொரு சந்ததியிலையும் கடத்தப்படுதுங்க சார். 2 பெற்றோர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க சார். அது இல்லாம அவங்களோட பிள்ளைங்கள் வந்து பாதிக்கப்படையாம இருக்காங்க சார். ரைட். அதாவது அந்த நம்ம கொடுத்த நோட்ஸ் அதை கரெக்டா படிச்சிருந்தா போதும். என்சிஆர்டி இருக்கிற நோட்ஸ் தான். ஸோ நோயானது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது. ஸோ இதில் ஒரு சில பாதிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பாராயின் அல்லது பாதிக்கப்படாம பெற்றோர் இருப்பாராயின் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாதிப்படையாமல் இருக்கலாம். அப்ப அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல கடத்தப்படுறதால அது நாம டாமினன்ட்னு சொல்றோம். இது உடல ஓங்கு பண்பு நோய், ஆட்டோசோமல் டாமினன்ட் இப்படி சொல்லிக்கலாம். சார் ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் படிச்சோம்? மயோஸ்டோனிக் டிஸ்ட்ரோஃபி சார். மயோஸ்டோனிக் டிஸ்ட்ரோஃபி. சரிங்களா? இது ரெண்டாவது ஓகேவா? புரிஞ்சுச்சா? யாருக்கா டவுட் இருக்கா? நோ டவுட். நோ சார். சரி, அடுத்தது நவீன். இந்த தேர்ட் ஒன் என்னதுங்க சொல்லுங்க. இல்லையா? காளீஸ்வரி, சஞ்சனா. சார் தேர்ட் ஒன் ஆட்டோசோமல் ரெசசிவ் சார். எப்படி சொல்றீங்க ஆட்டோசோமல் ரெசசிவ்னு? பாதிக்கப்படாத பெற்றோர்கள். பாதிக்கப்படாத பேரண்ட் இருக்காங்க, ஆனா அவரது பிள்ளைகள் பாதிப்படைஞ்சு இருக்காங்க. சரியா? அப்படி இருந்தா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது திடீர்னு பாதிப்புக்குள்பட்டா அது வந்து ரெசசிவ்னு சொல்றோம். பாதிக்கப்படாத பெற்றோர்கள் இருப்பதனால அது ஆட்டோசோமல்ல வர்றது. ஸோ இது வந்து ஆட்டோசோமல் என்னது ரெசசிவ் அதாவது உடல குரோமோசோம் ஒடுங்கு பண்பு நோய், அதுக்கான பெடிகிரி. ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன் எம்எஸ்சி. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். இது எதுல வரும்? எக்ஸ் லிங்க்டு டாமினன்ஸ் சார். எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் எப்படி சொல்றீங்க சார்? எல்லா அஃபெக்டட் சில்ட்ரனுக்கும் ஒரு அஃபெக்டட் பேரண்ட் இருக்காங்க சார். அதுக்கப்புறம் மதர், அப்புறம் சன், அப்புறம் டாட்டர்னு எக்ஸ் லிங்க்டா வருது சார். ஓகே, எக்ஸ் லிங்க்டா வருது மதர் கிட்ட இருந்து பையனுக்கும். சரியா? அடுத்தது அப்படியே அடுத்த தலைமுறையில பாத்தீங்கன்னா பெண் பாதிக்கப்படுகின்றார். இங்க ஆண் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அடுத்தது வந்து பெண் பாதிக்கப்படுகின்றால். இப்படி வர்றதால அது எக்ஸ் லிங்க்ட்னு சொல்றீங்க. டாமினன்ட்னு எப்படி சொல்றோம்? பேரண்ட் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சார். பேரண்ட் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சி இங்க ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி எக்ஸ் பவர் டி அண்ட் எக்ஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதுவே ஃபீமேலுக்கு எக்ஸ் பவர் டி ஒய் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. சி டாமினன்ட்னாவே அது என்ன ஆகும்? இதுவும் பாதிப்பு தான், இதுவும் பாதிப்பு தான். இந்த ஆணும் பாதிக்கப்பட்டவர் தான், பெண்ணும் பாதிக்கப்பட்டவர் தான். ரிசெசிவா இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும்? எக்ஸ் லிங்க்ட பொறுத்த மட்டும் எப்படி இருப்பாங்க? கடத்தியா இருப்பாங்க. ஆனா டாமினன்ட்ல அப்படி கிடையாதுங்க. இப்படி இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? பாதிக்கப்பட்டவராகத்தான் இருப்பார். அப்ப பெண்ணுல வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருப்பதனால இங்கு அதிகமான பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார். அதனால இதை நாம எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? எக்ஸ் குரோமோசோமோட இணைந்த ஓங்குத்தன்மை நோய்னு சொல்றோம். யாருக்கா டவுட் இருக்காப்பா இந்த பெடிகிரியை பொறுத்த மட்டும்? நோ சார். ரைட், ஓகேப்பா. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது நிறக்குருடையும் மெண்டலியன் கோளாறுகள் அல்லது ஒழுங்கின்மையும் மெண்டலியன் டிசார்டர்ஸையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்சிஆர்டியோட நம்ம கொடுத்துருக்கிற புக்ல இந்த பாயிண்ட்ஸ் சில விடுபட்டு போயிருக்கோம். அதை நீங்க என்ன பண்ணிக்கங்க? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்துருப்போம். இருந்தாலும் விடுபட்ட பாயிண்ட்ஸுக்காகவும் இந்த மெண்டலியன் கோளாறுகள் அல்லது ஒழுங்கின்மைனா என்ன, அதை எப்படி நாம விளக்கலாம்,
ஆனா அதுக்கு அடுத்தது நிறக்குருடுவை பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ் சார். ரைட். ஸோ மரபொழி கோளாறுகள் பொதுவா 2 வகையா பிரிக்கலாம். சரியா? ஜெனடிக் டிசார்டர்ஸை நம்ம என்ன பண்றோம், ஜென்ரலா 2 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்னு மெண்டலியன் கோளாறுகள் அல்லது ஒழுங்கின்மை, மெண்டலியன் டிசார்டர்ஸ். மற்றொன்று குரோமோசோமல் ஒழுங்கின்மை, குரோமோசோமல் டிசார்டர்ஸ். அப்ப ஜென்ரலா நாம மரபொழி கோளாறுகளை 2 வகையா பண்றோம். ஒன்னு மெண்டலியன் கோளாறுகள் அல்லது ஒழுங்கின்மை, மற்றொன்று குரோமோசோமல் ஒழுங்கின்மை. 2ஆ பிரிக்கிறீங்க. சரியா? ரைட். மெண்டலியன் ஒழுங்கின்மை முக்கியமாக ஒற்றை மரபணுவில் ஏற்படும் மாற்றம் அல்லது பிறழ்வின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படின்னு என்ன சொல்றாங்க, இந்த மெண்டலியன் டிசார்டர் அப்படின்றது ஒரு ஜீன்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷன், ஒரு ஜீன்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷனால அல்லது சேஞ்சஸ்னால மெண்டலியன் டிசார்டர் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப மெண்டலியன் டிசார்டர் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜீன்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். சரியா? சோ மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆர் மெயின்லி டிட்டர்மைன்ட் பை ஆல்டர்னேஷன் ஆர் மியூட்டேஷன் இன் தி சிங்கிள் ஜீன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மெண்டலியன் டிசார்டரை நம்ம தீர்மானிக்கலாம் சொல்றோம். ஓகே. இந்த கோளாறுகள் பாரம்பரியமாதலின் கொள்கைகள் நாம் பயின்றது போல ஒரே வரிசையில் அவற்றின் சந்ததியினருக்கு பரங்குகிறது. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சோம்? அதாவது பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங்க்கு, சரியா, எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அதே மாதிரியான ப்ராசஸ்ல தான் இங்கேயும் கடத்தப்படுகிறது நோய் அப்படின்றது தெரியும். ஸோ இத்தகைய மெண்டலியன் பாரம்பரிய மாதிரியின் ஒழுங்கின்மைகள் ஒரு குடும்பத்தில் சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வின் மூலம் கண்டறிய இயலும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு. சரியா சார்? இது எப்படி சார் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம், மெண்டலியன் டிசார்டர்ஸை நம்ம ஈஸியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வின் மூலம் தான், பெடிகிரி அனாலிசிஸ் மூலமாகத்தான் நீங்க எளிதா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு நோய் எப்படி பாரம்பரியம் ஆகிறது என்பதை உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? எஸ் சார். ரைட். மிகவும் பொதுவான மற்றும் பரவலாக உள்ள மெண்டலியன் கோளாறுகள், ஸோ காமனா இருக்கக்கூடிய மெண்டலியன் டிசார்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஹீமோபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், கதிர் அருவாள் ரத்த சோகை, சிக்கிள் செல் அனிமியா, அதாவது ரத்த சோகை, அதுக்கு அடுத்தது கலர் பிளைண்ட்னஸ், சரியா, அண்ட் பினைல் கீட்டோனூரியா அண்ட் தலாசிமியா. சரியா? இது எல்லாமே எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா மெண்டலியன் டிசார்டர்ஸ் தான். இதெல்லாம் ஒரு ஜீன்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் அல்லது சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் தான். அதனால தான் நாம் இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், மெண்டலியன் டிசார்டர்ஸ், மெண்டலியன் ஒழுங்கின்மை அல்லது மெண்டலியன் கோளாறுகள்னு சொல்றோம். ஓகேவா? இத்தகைய மெண்டலியன் ஒழுங்கின்மைகள் ஓங்குத்தன்மை கொண்டதாகவோ அல்லது ஒடுங்குத்தன்மை கொண்டதாகவோ இருக்கலாம் என்பதை இங்கே குறிப்பிடுவது அவசியம். என்ன சொல்றாங்க சார், இந்த மெண்டலியன் டிசார்டர் எல்லாமே ஓங்குத்தன்மை கொண்டதா அல்லது எல்லாமே ஒடுங்குத்தன்மை கொண்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, டாமினன்ட்டும் இருக்கலாம், ரெசசிவும் இருக்கலாம். சரியா? இதுல மெண்டலியன் டிசார்டர்ஸ் மேபி டாமினன்ட் ஆர் ரெசசிவ், எப்படி ஒன்னாலும் உங்களுக்கு இருக்கலாம். சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வின் மூலம் கேள்விக்குரிய பண்பு ஓங்குத்தன்மை கொண்டதா அல்லது ஒடுங்குத்தன்மை கொண்டதா என்பதை ஒருவர் எளிதில் புரிந்து கொள்ள இயலும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பை பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரி அனாலிசிஸ் மூலமா நீங்க எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whether the triad in question in dominant or recessive. உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த நோய் ஓங்குத்தன்மை கொண்டதா அல்லது ஒடுங்குத்தன்மை கொண்டதா, இட் மே பி டாமினன்ட் ஆர் ரெசசிவ். அந்த மாதிரியான கொஸ்டின் வரும் பொழுது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பெடிகிரி அனாலிசிஸ் மூலமாக உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதே போல் இந்த பண்பு ஹீமோபிலியாவை போல் பால் குரோமோசோமுடன் இணைக்கப்படலாம். சார்,
மெண்டலின் டிசார்டர்லயே எக்ஸ் லிங்க்டு டிசார்டர் அப்படின்னா எதுதான்? ஹீமோபிலியா. அப்ப சார் ஆட்டோசோம்ல மட்டும் பிணைக்கப்பட்டிருக்கலாம் என்பது கிடையாது. உடல குரோமோசோமோடு பிணைக்கப்பட்டிருக்கலாம் என்பது மட்டும் கிடையாது. இனப்பெருக்க குரோமோசோம்கள், செக்ஸ் குரோமோசோம்களோடும் இது இணைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அங்க ஒரு ஜீன்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களாலும் இது ஏற்படலாம்னு சொல்றோம். எக்ஸ் குரோமோசோமுடன் இணைந்த ஒடுங்கு பண்பு என்பது கடத்தியாக செயல்படும் பெண்ணிடம் இருந்து ஆண் சந்ததிக்கு பரிமாற்றம் நிகழ்வதை தெளிவாக காட்டுகிறது. இங்க என்ன சார்? இது எப்படி சார் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது? XH X மேரிட் நார்மல் மென். ஓகே, எப்படி வச்சுக்கலாமா? அதாவது X⁻H X இது யாரு? ஈமோபிலியால கடத்தியா அல்லது ஈமோபிலியா நோயால் பாதிக்கப்பட்டவர்? கடத்தி சார். கேரியர். ஏன்னா இது வந்து எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்ப்பா. ரிசசிவ்னா ஒரு 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 எக்ஸ் குரோமோசோம் பாதிக்கப்பட்டு இருந்தா அது எப்படித்தான் இருக்கும்? இது டாமினன்ட். இங்க பாருங்க, இது எப்படி இது ரிசசிவா மாறுதுன்னு யோசிங்க. ஒரு இந்த எக்ஸ் இருக்காரு பாருங்க, இவர் டாமினன்ட்டுங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு? இதை சப்ரஸ் பண்ணிடுறாரு. உன்ன அவரை வெளியிடல, நீ அடங்கி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு? அவரை மாஸ்க் பண்ணிடுறாரு. அதனால X⁻H Xன்னு வரும் பொழுது அது எப்படிதான் இருக்கும்? கேரியர் அண்ட் கடத்தியாகத்தான் இருக்கும். சரியா? ரைட். அப்ப கடத்தியாக செயல்படக்கூடிய பெண் ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது கேமிட்டா பிரிச்சிங்கன்னா எப்படி பிரியும்? X⁻H X. இது கேமிட்டா பிரிச்சா X Y. கரெக்டா? சொல்லுங்க. X⁻H X இவங்க எப்படி இருப்பாங்க? எப்படியா இருப்பாங்க? கடத்தி கேரியரா தான் இருப்பாங்க. ரைட். X⁻H Y இது சொல்லுங்க. கடத்தி அஃபெக்டடா இருப்பாங்க. நோ 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 நோ. பாதிக்கப்பட்டவர் சார். பாதிக்கப்பட்ட ஆண். ஆணுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தானம்மா. சரியா? ஆணுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம். அதான் இங்க பாருங்க, எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த ஒடுங்கு பண்பு என்பது கடத்தியாக செயல்படும் பெண்ணிடம் இருந்து ஆண் சந்ததிக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இங்க பாருங்க, அதுதான் இங்க. ஒரு ஃபீமேல் கேரியர். யாரு? ஃபீமேல் கேரியர். இங்கிருந்து ஆண் சந்ததிக்கு ஈமோபிலியா நோய் பாதிக்கப்படுகிறது, அனுப்பப்படுகிறது. அப்ப இவர் யாரு? இவரு அஃபெக்டட் மேல். புரியுதா? யாருக்கா புரியலையா? Understood or not? புரியுது சார். இன்னும் டீடைலா ஹீமோபிலியா படிக்கும்போது இன்னும் டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தலாம். அது இந்த எக்ஸ் போனா என்ன? இந்த பெண் எப்படி இருப்பா? நார்மலா இருப்பாங்க. நார்மல் பெண் தாங்க. சரியா? இதுவும் போனா நார்மல் மேல் சார். மேல். அவ்வளவுதான். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த ஒடுங்கு பண்பு என்பது கடத்தியாக செயல்படும் பெண்ணிடம் இருந்து X⁻H X this is the carrier. சரியா? இந்த நோய் யாருக்கு போகலாம்? ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்தால் இதுவும் கிராஸ் ஆகி ஆண் நோயால் பாதிக்கப்படலாம். அதுதான்டா. அப்ப பெண்ணிடம் இருந்து எப்படி ஆணுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாக புரிகிறது. புரிஞ்சுச்சா இப்ப? ரைட்டுங்க. சரிங்க, அவ்வளவுதாங்க. இது வந்து ஒரு சில பாயிண்ட் ஏதாவது மிஸ் ஆகிருந்தா இந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கங்க, அதை கிளியர் பண்ணிக்கங்க. சரிங்களா? பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிறக்குருடு, கலர் பிளைண்ட்னஸ். சரியா? ஒரு பர்டிகுலர் கலரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர். சரிங்களா? அதுதான் நம்ம கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம். கலர் பிளைண்ட்னஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் தான். சரியா? எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் தான். ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுவும் எக்ஸ் லிங்க்டு. அதாவது ஹீமோபிலியா மாதிரியே நிறக்குருடு என்பதும் பால் பண்போடு பிணைந்த ஒடுங்குத்தன்மை நோய், செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். இதெல்லாம் முக்கியம். நீட் லெவல்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிசீஸை கொடுத்துட்டு அது எக்ஸ் லிங்க்டு டாமினண்டா, எக்ஸ் லிங்க்டு ரிசசிவா, ஆட்டோசோமல் டாமினண்டா, ஆட்டோசோமல் ரிசசிவா, எப்படி வேணாலும் கேள்விகள் வரலாம். ரைட். சோ இது கண்ணின் சிவப்பு அல்லது பச்சை கூம்பு செல்களில் ஏற்படும் குறைபாட்டின் காரணமாக
சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை வேறுபடுத்துவதில் தோல்வி ஏற்படுவதால் இந்த நோய் ஏற்படுகிறது. நீங்க கோன் செல் படிச்சிருக்கீங்களா ஜுவாலஜில? படிச்சீங்களா? சரியா? சோ இது எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் ஆர் கிரீன் கோன் ஆஃப் ஐ, அதாவது ரிசல்டிங் இன் ஃபெயிலியர் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரெட் அண்ட் கிரீன் கலர். அப்ப கண்ணுல இருக்கக்கூடிய சிவப்பு கூம்பு செல்கள், பச்சை கூம்பு செல்கள், அதுல குறைபாடு ஏற்படுவதன் காரணமாக அந்த நோய் ஏற்படுகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நபர் சிவப்பு நிறத்தையோ அல்லது பச்சை நிறத்தையோ வேறுபடுத்தி அறியக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறார். இதுக்கு பேரு தான் கலர் பிளைண்ட்னஸ், நிற குருடு அப்படின்னு சொல்றோம். புரியுதா? எஸ் சார். எக்ஸ் குரோமோசோமில் காணப்படும் சில மரபணுக்களில் ஏற்படும் பிறழ்வின் காரணமாக இந்த நோய் ஏற்படுகிறது. நம்ம சொல்லிட்டோம், இது வந்து எக்ஸ் லிங்க்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? பால் குரோமோசோமோடு இணைந்த ஒடுங்கு பண்பினால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய சில ஜீன்கள்ல மியூட்டேஷன் ஏற்படுறதுனால இது ஏற்படுகிறது. This defect is due to mutation in certain genes present in the X chromosome. ஓகேவா? ரைட். இந்த நோய் 8% ஆண்களுக்கு ஏற்படுகிறது மற்றும் 0.4% மட்டுமே பெண்களுக்கு ஏற்படுகிறது. தம்பி, இது நான் எங்கேயே சொன்ன மாதிரி இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன ரீசனா இருக்கும்? ஏன் கலர் பிளைண்ட்னஸ் ஆண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படுகிறது, பெண்களுக்கு ரொம்ப கம்மியா ஏற்படுகிறது? என்ன காரணம்? பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதிகமா ஆணாக இருப்பாங்க சார். அது என்னது? நம்ம எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்னு சொல்லிட்டோம். கரெக்டா? அப்ப எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்னு வரும் பொழுது பெண் கடத்தியாக இருந்தால் ஆண் அதுல இருந்து எக்ஸ் குரோமோசோம் போகும் பொழுது ஆண் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறாங்கப்பா. சரியா? இதுதான் ரீசன். நான் இப்ப சொன்னதுதான். இதே இப்ப அதே பாயிண்ட் தான். ஒரு பெண் இப்ப ஏதோ ஒண்ணு நான் இங்க சும்மா இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் போடுறேன். இத கலர் பிளைண்ட்னஸ் வச்சுக்கோங்க. இப்படி போடுறேன். இது வந்து எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்னு சொல்லிட்டும் போது இது யாரா இருப்பா? யாரு இவங்க? கேரியரா தான் இருப்பாரு, கடத்தியாகத்தான் இருப்பாரு. எதுவே எக்ஸ் பவர் சின்னு வந்தா பாதிக்கப்பட்டவரா இருப்பார். சரி, இங்க பாருங்க. இது எக்ஸ் பவர் சி எக்ஸ், இவங்க எப்படி இருப்பாங்க? கடத்தியா இருப்பாங்க சார். கடத்தியாக இருப்பாங்க. இதுவே எக்ஸ் பவர் சி ஒய்னு வரும்பொழுது பாதிக்கப்பட்ட ஆண். பாதிக்கப்பட்ட ஆண், அஃபெக்டட். சரியா? இவங்க அஃபெக்டட் மேல். சரியா? இவங்க கேரியர் ஃபீமேல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது நார்மல் மேலு, சாரி நார்மல் ஃபீமேலு. எக்ஸ் எக்ஸ்னு வந்தா நார்மல் பெண், அண்ட் எக்ஸ் ஒய்னு வந்தா என்னது? நார்மல் பெண். கரெக்டா? அப்ப இங்க பாருங்க, 8% ஆண்களுக்கு ஏற்படுகிறது. இங்க பாருங்க, இது கடத்தியாக இருந்தா கூட ஆண்கள் பாதிக்கப்பட்டவராக இருக்கின்றனர். ஆனா பெண்கள் எப்படி இருக்காங்க? கடத்தியாக இருக்கிறாங்க. அதுதான்டா இதுக்கு காரணம். அதுதான் இதுக்கு காரணம். சரியா? இதுவே சார் இப்படி இருக்குங்க சார். எக்ஸ் பெண் கடத்தியாக இருக்கிறாள். இவள் நிறக்குருடு கொண்ட ஆணை திருமணம் செய்கிறாள். இப்ப கேமிட்டா பிரிக்கும் போது நமக்கு என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ். ஓகேவா? இது எக்ஸ் ஒய். ஓகேவா? புரியுதா? இப்ப இதையும் மிக்ஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸி எக்ஸி அஃபெக்டட் ஃபீமேல், பாதிக்கப்பட்ட பெண். ஓகே. இது எக்ஸி ஒய், இது பாதிக்கப்பட்ட மேல், பாதிக்கப்பட்ட ஆண். ஓகேவா? பாதிக்கப்பட்ட ஆண். இதையும் கிராஸ் பண்ணுங்க. எக்ஸி எக்ஸ், இது கேரியர் பெண். நான் இங்க இடம் இல்லாதால இதையும் போடுறேன். எக்ஸ் ஒய் நார்மல் மேல். புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிறக்குருடு நோய் பெண்களை கம்பேர் பண்ணும் பொழுது ஆண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படுகிறது. அதனால நம்ம ஈஸியா
எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர்னு சொல்லிக்கலாம். புரியுதா? எஸ் சார். ரைட். சரி, ஓகே. So it occurs in about 8% of males and only about 0.4% of females. நான் தெளிவா அடுத்து இதுல நான் கிளியராவே போடுறேன், அப்புறமா நோட் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. This is because the genes that lead to red green color blindness are on the X chromosome. ஏன் ஆண்களுக்கு அதிகமா வருது பெண்கள், சாரி, ஏன் வந்து ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் குரோமோசோம்ல அமைந்திருக்கக்கூடிய சிவப்பு பச்சை நிற கூட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கும் மரபணுக்கள் தான் இதுக்கு காரணம். அப்ப அந்த கலர் பிளைண்ட்னஸ் ஜீன் எங்க சார் இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோமோடு இருக்குது சார். எக்ஸ் குரோமோசோமோடு இருந்தது. அப்ப ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்தா பெண் கடத்தியாக செயல்பட்டு விடுகிறாள். ஆனால் ஆண்களிடத்துல 50% சான்ஸ் எக்ஸ், 50% சான்ஸ் ஒய் என்பதனால 50% எக்ஸ் அஃபெக்ட் ஆனாவே ஆண்கள் நோயால் பாதிக்கப்பட்டவராக தெரிகின்றார். அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். ரைட். ஆண்களில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே உள்ளது, ஆனால் பெண்கள் 2 எக்ஸ் குரோமோசோம் உள்ளது. இதுதான் இப்ப காரணம். ஏன் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் என்பதற்கு காரணம், ஆண்கள்ல 50% எக்ஸ் 50% ஒய், ஆனா பெண்கள்ல 100% எக்ஸ். சரியா? ஓகே, புரியும் நினைக்கிறேன். மேல்ஸ் ஆவ் ஒன்லி 1 எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆவ் 2. இதுதான் அர்த்தம். மரபணுவை சுமந்து செல்லும் ஒரு பெண்ணின் மகன் 50% நிறக்குருடாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, மரபணுவை சுமந்து செல்லும் ஒரு பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இருப்பாளா? கேரியரா இருப்பாளா? இல்லையா? ஒரு பெண் ஒரு நார்மல் மேன கல்யாணம் பண்ணா கூட எக்ஸ்னு வந்தா அது கேரியர் பெண்ணா போயிடுது. XHY வரும் பொழுது அது அவனுடைய மகன் பாதிக்கப்படுகிறார். அதுதான் அர்த்தம். சோ மரபணுவை சுமந்து செல்லும் ஒரு பெண்ணின் மகன் 50% நிறக்குருடாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. 50% எக்ஸ் குரோமோசோம், 50% ஒய் குரோமோசோம். யாருக்கிட்ட? மேல் கிட்ட, ஆண் கிட்ட. அதனால 50% நிறக்குருடாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. மரபணு ஒடுங்கு பண்பு தன்மையாக கொண்டுள்ள மரபணு ஒடுங்கு பண்பு தன்மை கொண்டுள்ளதால் தாய் நிறக்குருடாக இருப்பதில்லை. சார் இங்க பாருங்க, XHXன்னு இருக்காங்க, இது ஒடுங்குத்தன்மை நோய். அதனால தாய் நிறக்குருடாக இருக்காளா? இங்க எப்படிதான் இருக்கா? எப்படி இருக்கா? கடத்தியாக இருக்காங்க சார். கடத்தியாக இருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. இந்த பாயிண்ட் அதுதான். பாருங்க, தாய் நிறக்குருடாக இருப்பதில்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா கிட்ட இருக்கக்கூடியது வந்து எப்படி இருக்கு? ரிசசிவ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால இல்ல. ஆனா இது மகனுக்கு போகும்போது மகன் 50% நிறக்குருடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால இதனுடைய பாதிப்பு அவருடைய ஓங்கு பன்மை தொன்மை கொண்ட சாதாரண மரபணுவால் அடக்கப்படுகிறது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் X⁻H வரும் பொழுது இந்த பண்பை யாரு அடக்குது? இந்த எக்ஸ் வந்து இதை என்ன பண்ணிடுது? அடக்கி விடுகிறது. இந்த எக்ஸ் என்ற சாதாரண மரபணு டாமினண்டா இருந்து இதை அடக்கி விடுகிறது. இதனால்தான் தாய் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கா? கடத்தியாக இருக்கிறாள். The son of a woman who carries the gene has a 50% chance of being colorblind. The mother is not herself colorblind because the gene is recessive. சரிங்களா? ரைட். சரியா? இதை நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களா? சார் எப்படி சார் கலர் பிளைண்ட் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத சார் நான் இங்க போடுறேன். ஒரு டவுட் சார். சொல்லுமா சார். இங்க 25% தான் சார் மேல் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதாவதுமா இங்க பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சி மேலுக்கு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம், மேலுக்கு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம், ஃபீமேலுக்கு XX, ஃபீமேலுக்கு XX. சி இது வந்து பெண் கடத்தியாக செயல்படுகிறான்னு நீங்க வச்சுக்கோங்க. பெண் கடத்தியாக செயல்படுகிறான்னு வச்சுக்கோங்க சார். அல்லது இப்படி வச்சுங்களேன், நிறக்குருடு கொண்ட பெண் ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்கிறார். ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்கிறார். என்ன நடக்கும்? போட்டு சொல்லு பார்ப்போம். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துடும்.
ஆனா அங்க கேரியர் தானே சார் சொன்னாங்க. இதுப்பா இது இது நீ இது சொல்லு, நீ முதல்ல, நான் அதுக்கு வரேன். XH ரெண்டுத்துக்கு காமனா XH தான், சரியா? இப்படி வந்தா அது கேரியர், இப்படி வந்தா அது கேரியர், இப்படி வந்தா அஃபெக்டட், இப்படி வந்தா அஃபெக்டட். கரெக்டா? கரெக்டா இல்லையா? சரி, நீ 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 சொன்ன இப்ப இதுல வந்து நீங்க என்ன படுத்திக்கலாம், ஒரு நிறக்குருடு கொண்ட பெண் சாதாரண ஆணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது என்ன சான்சஸ் இருக்கு? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, சார் நான் F2 ஃபுல்லா போட்டுட்டு இதுல எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா? x பவர் h x பவர் h x பவர் h y. இப்ப சொல்லுங்க, எத்தனை பர்சன்ட் ஆணுக்கு வந்து இங்க நோய் சாத்தியம்? எத்தனை பர்சன்ட் பெண் இங்க நோய் சாத்தியம்? 50% சார். வருதா இல்லையா? எஸ் சார். ரைட். இப்ப நான் நீ சொன்னதுக்கு வரேன். நீங்க என்ன சொன்னீங்க? இது சொன்னீங்க x பவர் h x x y, சரிங்களா? ரைட். இப்ப இதை நீங்க டைரக்டாவே இதுவே போட்டு கூட பார்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க சொன்னாதான் நீங்க என்ன சொல்லணும், சார் 25% மேல் அஃபெக்டட். கரெக்டா? கரெக்டா? கரெக்டா இல்லையா? 25% யாரு? அன்அஃபெக்டட் மேல், அதாவது பாதிக்கப்படாத ஆண். கரெக்டா? 50% யாரா இருப்பாங்க? 50% யாரா இருப்பாங்க? ஃபீமேல் அஃபெக்டட் சார். ஃபீமேல் அஃபெக்டட் எப்படிமா வருவா? ஃபீமேல் கேரியரா வருவாங்க. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாருங்க, the son of a woman who carries the gene has a 50% chance of being color blind. அப்படின்னா என்ன அர்த்தம்? the son of a woman, ஒரு தாயுடைய மகன், who carries the gene has a 50% chance. See, x power h y, இதான அர்த்தம். இப்ப எத்தனை பர்சன்ட் சான்ஸ் இருக்கு? இப்ப இப்படி இருக்கிற ஒரு x பவர் h y, இதுதான் யாரு? ஆண், பாதிக்கப்பட்டவர் ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்கிறார். என்ன நடக்கும் இப்ப சொல்லுங்க, போட்டு சொல்லு. x பவர் h y x x சொல்லு பாப்போம். சாரி x y சார் ரெண்டு கடத்தி பெண் வருவாங்க சார். ஒரு நிமிஷம் x h x y. இப்ப சொல்லுங்க, ரெண்டு கடத்தி பெண்ணு 50% 50% நார்மல் மேல 50% கடத்தியாக இருக்கிறார். 50% கடத்தியாக இருக்கிறார். சரிங்களா? அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த மாதிரி வரும் பொழுது இப்ப மேபி இவங்க அடுத்த தலைமுறையில திருமணம் செய்யும் பொழுது அந்த நோய் வெளிப்படலாம். இங்க சொல்லி இருக்கிற அர்த்தம் என்னன்னா, the son of a woman, தாயுடைய பிள்ளை, who carries the gene as a 50% chance of being color blind. சரியா? இந்த மாதிரி நிலைமை வரும் பொழுது 50% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி புரிஞ்சுக்கலாம். அல்லது x பவர் h x பிளஸ் நீங்க சாதாரண மேலா வரும் பொழுது அது 50% மாறலாம். எப்படி ஒன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துறதுக்கான அர்த்தம். புரியுதா இல்லையா?
சரியா? Yes, sir. அங்க அவங்க வந்து சொல்றதுமா இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா ஒன்லி குரோமோசோமை வச்சு மட்டும்தான் சொல்லியிருக்கான். அவன் ஒரு கால்குலேஷன் கொடுத்துட்டு, அதாவது நிறக்குருடு கொண்ட ஒரு ஆண் சாதாரண பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எத்தனை சதவீதம் கேட்டா நீங்க அந்த உங்களோட வேற மாதிரி பதில சொல்லணும். இங்க அவன் கொடுத்துக்கிறது என்ன, இங்க இப்படி இருக்கும் பொழுது இதுல நிறக்குருடுக்கான பர்சன்டேஜ் எத்தனை, எக்ஸ் பவர் ஹெச் ஒய்ன்னு இருக்கும் பொழுது நிறக்குருடுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவுதான்? நம்ம அமைதியா இருக்கிறீங்க. எக்ஸ் பவர் ஹெச் ஒய்ன்னு இருக்கும் பொழுது நிறக்குருடுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவுதான் இங்க? இல்லப்பா, எக்ஸ் ஒய் வரும்போது எக்ஸுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவுமா? 50% தான்மா. ஒய்க்கான பர்சன்டேஜ் 50% தானே? எஸ் சார். அவங்க கொடுத்துருக்கிறது இதை பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர நீங்க வேற எதுவும் இந்த 50%ன்றது இந்த மாதிரி திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்குதுன்னு அவங்க கேள்வி கேட்கல. சரியா? அது புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஓகே எஸ் சார். எஸ். சரி, நான் ஒரு 2 இது கொடுக்குறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு நிறக்குரு ஒரு கடத்தியாக செயல்படக்கூடிய பெண், ஒரு கடத்தியாக செயல்படக்கூடிய பெண் ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்து கொண்டால் கிடைக்கக்கூடிய நிறக்குருடு மகன் எத்தனை சதவீதம்? போட்டு சொல்லு. ஒரு கேரியர் ஃபீமேல் கடத்தியாக செயல்படக்கூடிய பெண் சாதாரண ஆணை திருமணம் செய்து கொண்டால் எத்தனை சதவீதம் நிறக்குருடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? எவ்வளவுப்பா? 50%. 50%. ரைட். 25% சார். 24 or 25? Sorry, sir. 25. 25. சரி, போட்டுடலாமா? இது யாரு? ஒரு கேரியர் ஃபீமேல் மேரி நார்மல் மேன். அப்ப நம்ம கேமிட்டா பிரிக்கும் போது எக்ஸ் சி, இது எக்ஸ் ஒய். சரியா? நீங்க இப்படி போட்டாலும் சரி, இல்ல நான் செக்கர் போர்டு போட்டாலும் சரி, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்ப எக்ஸ் பவர் சி, எக்ஸ் ஒய் கிராஸ் பண்ணுங்க, எக்ஸ் சி எக்ஸ் ஒய் எக்ஸ் சி ஒய். சொல்லுங்க, இப்ப கலர் பிளைண்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க இங்க? 25% சார். அப்ப இது வந்து எக்ஸ் சரியா? எக்ஸ் இது வந்து எக்ஸ் ஒய். அப்ப 25% அன்அஃபெக்டட் ஃபீமேல் சொல்லலாமா? பாதிக்கப்படாத பெண். சரியா? அது என்ன சொல்லலாம்? ரைட்டா? அடுத்து 25% சாதாரண ஆண். ஓகே. 25% யாரு? கேரியர் ஃபீமேல். 25% அஃபெக்டட் மேல். ஆமா, கலர் பிளைண்ட் மேல், நிறக்குருடு ஆண். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, இப்ப இந்த கேள்வி நான் இப்படி கேட்கிறப்பா, இதுவே இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு கடத்தி பெண், கேரியர் பெண் சாதாரண ஆணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது
அவருக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளில் எத்தனை சதவீதம் நிறக்குருடு வர வாய்ப்புண்டு? 25%. sir. ராங் 50%. ராங் 25% யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்க தப்பு. கேள்வியை புரிஞ்சுக்கணும். கடத்தி பெண் சாதாரண ஆணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவருக்கு பிறக்கக்கூடிய ஆண் எத்தனை சதவீதம் கலர் பிளைண்டாக இருப்பார்? இதான நான் கேள்வி கேட்டேன். யாருக்குமே இருக்காது சார். என்னடா வம்பா போச்சு. என்ன பாப்பா, கேரியர் ஃபீமேல் தானம்மா? இதே தானா? இதே கிராஸ் தானம்மா? ஆஹா, சரி, இன்னொரு வாட்டி ஒன்று போட்டுறேன். XXC கிராஸ் XY இதேதான். இங்க நீ போட்டுக்கிறிய அதேதான். இப்ப நீ செக்கர் போடு போட்டது அப்படியேதான் போட போற. X XC X Y கிராஸ் பண்ணு, Y இப்படி போடுகிறேன். கிராஸ் பண்ணு XX X பவர் CX XY XCY. கேள்வி என்ன கேட்டேன்? எத்தனை குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கும்? எத்தனை குழந்தை ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு? 2. 2ன்னா அது எத்தனை சதவீதம் தான்? 50%. இதுல சொன்னா நீங்க அவரை சொல்லுவீங்க. ஆனா நீங்க என்ன கேட்டிருக்கான்? பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளில் எத்தனை சதவீதம் நிறக்குருடுன்னு கேட்டிருக்கோம். இப்ப இந்த 2 மேல், சரியா, 2 மேல் இருக்காங்க. அப்ப 2 மேல்ன்றது பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைன்னா இங்க 100% தானே குறிக்கும். புரியுதா இல்லையா? இவங்களை விட்டுருங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு, 2 ஆண் குழந்தைங்க. 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த 2 ஆண் குழந்தைகள்ல எத்தனை சதவீதம் நிறக்குருடு ஆண்? இப்ப சொல்லுங்க. 50. புரியுதா இல்லையா? 4 குழந்தைகள்லன்னு எத்தனை ஆண் குழந்தை நிறக்குருடுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? 25. 2 ஆண் குழந்தை, 2 ஆண் குழந்தையில இல்லது ஆண் குழந்தைகள்னு வரும் ஆண் குழந்தை மட்டும் கேட்டாங்கன்னா 50% சான்ஸ் சொல்லணும். புரியுதா? கேள்விய ஒழுங்கா உட்காந்து படிச்சா மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இது போட்டீங்க. அடுத்து ஒண்ணு சொல்றேன், போடுறீங்களா? ரைட், ஓகே, பாத்துக்குங்க. சரி, ரைட். கலர் பிளைண்ட் மென், நிறக்குருடு ஆண் கேரியர் ஃபீமேல் கடத்தியாக செயல்படக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு கடத்தியாக எத்தனை பெண் குழந்தைகள் இருப்பார்? 1 சார். 1 சார். கேரியர் ஃபீமேல் எத்தனை இருப்பார்? 1 போட்டீங்களா? அப்ப பர்சன்டேஜ் கேட்டா 25 சார். அப்ப நீங்க அப்படியே போடணும். கலர் பிளைண்ட் பண்ணா என்ன? X பவர் C, கலர் பிளைண்ட் C போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு குறியீடு பூச்சி கண்டிதான். ஐயோ போட்டோம்னா தி கலர் பிளைண்ட் மேல் மேரிஸ் கேரியர் ஃபீமேல். இதான கொஸ்டின்? எஸ் சார். So XC Y XC X. XC Y XC X. இப்ப சொல்லுங்க, 25% எப்படிங்கிறாங்க? கலர் பிளைண்ட் ஃபீமேல். கரெக்டா இருக்கா இல்லையா? சொல்லவே மாட்டீங்க. 25% கேரியர் ஃபீமேல். தமிழ்ல அப்படியே எழுதிக்க, கடத்தி பெண்ணு. தமிழ்ல சொல்ல மாட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. அண்ட் 25%
கலர் பிளைண்ட் மேல், அதாவது நிறக்குருடு கொண்ட ஆண் தோக்ராஃபர், and remaining 25% நார்மல் மேல், சாதாரண ஆண். ஓகேவா? அப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? எத்தனை நபர் கடத்தி பெண்ணாக செயல்படுவார்னு கேட்டேன். எத்தனை பேர் தான்? எத்தனை பேர் தான்? ஒருத்தர் தான். சரியா? இதான் 25%. ஆமா, 25% கேட்டா எப்படி போடணும்? சரியா? இது நபர் எத்தனை கேட்டா எப்படி போடணும் அப்படின்றத பாத்துக்க. 4ல ஒருத்தர் எப்படி இருப்பார், 4ல 3 பேர் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்க உங்களுக்கு எப்படி கேள்வி வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். புரிஞ்சுச்சாங்க? என்ன டவுட்டா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் திருப்பி சொல்லிட்டாங்க சார். எந்த கொஸ்டின்மா? இதா? இல்லைங்க சார், கடத்தி பெண் செகண்ட். ஆமாங்க சார், ப்ளூ கலர்ல இருக்குல்லைங்க சார் அது. சி என்ன 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 கொஸ்டின் கொடுத்தேன் திருப்பி சொல்லுங்க. அந்த கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க. கடத்தி பெண் கேரியர் ஃபீமேல், அதாவது கேரியராக இருக்கக்கூடிய கலர் பிளைண்ட் ஃபீமேல் மேரிஸ், யார சொன்ன? நார்மல் மென்னா? Yes, sir. நார்மல் மென். என்ன கேட்டிருந்தேன் அவருக்கு பிறக்கக்கூடிய மகன்களில், சரியா, அதாவது கடத்தியாக செயல்படக்கூடிய பெண் சாதாரண ஆணை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளில் எத்தனை சதவீதம் நிறக்குருடாக இருப்பார்? கரெக்டா? இதான கேள்வி. எத்தனை சதவீதம் நிறக்குருடாக இருப்பார்னு சொல்றோம். அப்ப கேரியர் ஃபீமேல்னா XC, நார்மல் மேனுக்கு வந்து XY. சரியா? XY. அப்ப XC, XY. சரிங்களா? நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளில், இப்ப கேரியர் பெண் சாதாரண ஆணை திருமணம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 50% ஆண் குழந்தை, 50% பெண் குழந்தை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? 50% ப்ராபபிலிட்டி தானே மேலா பிறக்கணும், 50% ஃபீமேலா பிறக்கணும். படிச்சிருக்குமா? இதுக்கும் அமைதியா தான் இருக்கிறீங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல படிச்சேன் பாருமா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 50% ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு, 50% பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு. அத கான்செப்ட மைண்ட்ல வச்சுக்கோ. அது நமக்கு தெரிஞ்சதுதான். இங்க என்ன சொல்லியிருக்கேன்? ஆண் குழந்தைகளில் எத்தனை சதவீதம் நிறக்குருடன் கேள்வி கேட்டிருக்கேன். சரி, அப்ப நீங்க எதை மறந்துடணும்? நீங்க மறந்துடணும்? எதையா பெண் குழந்தைய மறந்துடுங்க. இப்ப எத்தனை இருக்கு? 2 ஆண் குழந்தை. இந்த 2 ஆண் குழந்தையில எத்தனை சதவீதம் நிறக்குருடு? 50%. ஆமாங்க, 50% கேரியர், 50% கலர் பிளைண்ட். சரியா? 50% நார்மல், 50% நார்மல். ஓகேவா? புரியுதா இல்லையா? இங்க 100%ன்றது 2 ஆண்களை மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 50% மட்டும்தான் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு, 50% பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கான்செப்டை நீங்க இங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்கறாங்கன்றது முக்கியம். இப்ப புரிஞ்சுதாமா? Yes, sir. ரைட். இதுவே இப்படி கேட்டாங்கன்னா பெண் குழந்தைகளில் எத்தனை சதவீதம் நிறக்குருடு இருப்பார்? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு பதில் கேஷன் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுங்க. இருக்கவே மாட்டாங்க சார். இருக்கவே மாட்டாங்க. கேரியரா தான் இருப்பாங்க. நிறக்குருடு பெண் யாருமே கிடையாது. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி அடிச்சிட்டுனா
இங்க பாருங்க. அப்ப 2 பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. என்ன கேள்வி கேட்டேன்? பெண் குழந்தைகள்ல எத்தனை சதவீதம் கலர் பிளைண்ட் அப்படின்னு கேட்டேன். யாராவது கலர் பிளைண்ட் இருக்காங்களா? அப்ப 0% தான் ஆன்சர். சரிங்களா? இதுவே பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள்ல எத்தனை சதவீதம் கடத்தியாக இருப்பார்னு கேட்டா 25%. எப்படி 25%? 50%. 50. சரியா? சாதாரண பெண் எத்தனை பர்சன்டேஜ்? 50%, sir. அதுவே 4 குழந்தைகள்ல எத்தனை சாதாரண பெண் குழந்தை இருக்குன்னு கேட்டாங்கன்னா எத்தனை சதவீதம் சொல்லணும்? 25%. கேள்வி எப்படி பிரேம் பண்றாங்க அதை நீங்க கேள்வியை பார்த்து ஒரு அன்லைன் பண்ணிட்டு இதை ஆன்சரை போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? அப்ப நமக்கு தெரிய வேண்டியது நிறக்குருடு இப்ப பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஹீமோஃபிலியா பார்த்தோமா? இன்னும் பார்க்கலையா? ஹீமோஃபிலியா பார்க்கலையா? இன்னும் பார்க்கல. சரியா? இதெல்லாம் வரும்போது எக்ஸ் லிங்க்டு ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். சரியா? எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் டிசார்டர்ல வந்துரும்பா. அப்ப பால் குரோமோசோம்னா நீங்க எக்ஸ் குரோமோசோமை போட்டு ஏதோ ஒரு ஸ்டிக், இப்ப நீங்க கலர் பிளைண்டுக்கு நம்ம சி போட்டுக்கிறோம், ஹீமோஃபிலியானா எச் போட்டுக்கோ. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க ஈஸியா ஆன்சர் போடலாம். சரியா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். புரியலன்னா ஒண்ணும் பட முடியாது. ரைட், இந்த பாயிண்ட் லாஸ்டா பாரு. சொல்றாஜா. நிறக்குருடு தாயை கொண்ட ஆண் கொடுத்தா எப்படி சார் போடுறது? நிறக்குருடு சொல்லுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நிறக்குருடு ஒரு நிறக்குருடு பெண் நிறக்குருடு தாயை கொண்ட ஆணை திருமணம் செய்யும் போது நிறக்குருடு தாயை கொண்ட ஆணை திருமணம். சரிப்பா, இப்ப முதல்ல நீ என்ன பண்ணணும்? நிறக்குருடு கொண்ட தாய், நிறக்குருடு கொண்ட தாய், இப்படிதானே? இதானே நீ சொல்ற? அப்ப நிறக்குருடு கொண்ட தாய் இப்ப சாதாரண ஆணை திருமணம் செய்து கொண்டிருக்காரா? எப்படி கொடுத்திருக்காங்க கொஸ்டின்? நிறக்குருடு தாயை கொண்ட ஆண், அவ்வளவுதான். நிறக்குருடு தாயை கொண்ட ஆண், இவங்க நிறக்குருடு கொண்ட தாய். கரெக்டா? சரியா? இவங்களுக்கு ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்து கொண்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சாதாரண ஆணை திருமணம் கொண்டிருக்கான்னு வச்சுங்க. ஒண்ணு இப்படி சான்ஸ் இருக்கு, எக்ஸி எக்ஸா இருக்கலாம். அப்ப இது மட்டும் தானே சான்ஸ், இது மட்டும் தானே சான்ஸ். அப்ப நிறக்குருடு தாயா இருக்கிறவர் சாதாரண ஆணை திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவருக்கு நிறக்குருடு இருப்பதாகவே அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? அப்ப நீங்க இங்க என்ன போடலாம்? எக்ஸ் சி ஒய் போடலாம். ஓகேவா? போடலாமா இல்லையா? இப்ப அந்த கேள்வி சொல்லுங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க. ஒரு நிறக்குருடு பெண் நிறக்குருடு தாயை கொண்ட ஆணை திருமணம் செய்யும் போது அவர்களின் குழந்தைகள் நிறக்குருடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பாத்துடலாம். இப்ப நீ இதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ராஜா. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்ப உன்னை ட்விஸ்ட் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, இப்ப நீங்க இதை போடுங்க. எக்ஸி எக்ஸி 2 கேமிட்டு ஒரே கேமிட். அப்ப எக்ஸி ஒய் எக்ஸி 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 ஒய். சரியா? எக்ஸி ஒய் எக்ஸி ஒய். என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க ராஜா? 100% நிறக்குருடாக இருப்ப வாய்ப்பு. கரெக்ட் தானே? எல்லாருக்குமே நிறக்குருடு இருக்கா இல்லையா? பெண் வரும்பொழுது எக்ஸி எக்ஸின்னு வந்தாதான் நிறக்குருடு. கரெக்டா? எக்ஸி எக்ஸின்னு வந்துருச்சுங்க. சரியா? அப்ப 2 பெண் குழந்தை நிறக்குருடா இருக்காங்க. ஆண் வரும்போது ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்தா கூட அது நிறக்குருடாகத்தான் குறிக்கும். அப்ப 100% நிறக்குருடு. அப்ப என்ன கொடுத்துருக்கான்? நிறக்குருடு கொண்ட தாயின் மகன் அப்படின்னாவே அவன் பையனுக்கும் என்ன இருந்திருக்கு, என்ன இருக்கும்? கலர் பிளைண்ட் இருக்கும். அப்ப கலர் பிளைண்ட் மென்னு தான் குறிக்கும். அப்ப நீங்க 100% நிறக்குருடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, வேற திருப்பிக்கும் தெளிவா சொல்லுங்க சார். சாலமன் அந்த क्वेश्चन அப்படியே படிச்சிரு ராஜா. ஒரு நிறக்குருடு பெண் நிறக்குருடு தாயை கொண்ட ஆண் திருமணம் செய்யும் போது அவர்களின் குழந்தைகள் நிறக்குருடாக இருப்பதற்கான வாய்ப்பு. புரிஞ்சுதாமா? இன்னும் பொறுமையா சொல்லலாமாமா? கலர் பிளைண்ட் ஃபீமேல். சரியா? இஃப் கலர் பிளைண்ட் ஃபீமேல்
யாருப்பா? நிறக்குருடு கொண்ட தாயினுடைய மகன், அப்படிதானே? எஸ் சார். ஆமா, நிறக்குருடு கொண்ட தாயினுடைய மகனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது சார் 2022 கொஸ்டின் சார் அது. 2022 கொஸ்டினா? சரி, எஸ் சார். ஓகே, ரைட். அதேதான். அப்ப இதுதான் அர்த்தம். கொஸ்டின் புரிஞ்சுச்சா? எஸ் சார். உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாவே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்க. அப்ப இதை வச்சுக்கிட்டு இதை வேற மாதிரி எப்படி பிரேம் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்க யோசித்து பாருங்க. இப்ப நிறக்குருடு கொண்ட தாயினுடைய என்ன கொடுத்தாங்க? மகன் கொடுத்தாங்க. சரிப்பா. நிறக்குருடு கொண்ட தந்தையினுடைய மகள் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு என்ன மாதிரி பாசிபிள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணலாம். மேபி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கலாமே. நிறக்குருடு கலர் பிளைண்ட் மென் ஆணினுடைய பெண்ணு, சரியா? டாட்டர் ஒரு கலர் பிளைண்ட் மென்ன திருமணம் செய்கிறார்னு வச்சுக்கோங்க. என்ன சான்ஸ் இருக்கு? அப்ப நம்ம இதுக்கு நாங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. கலர் பிளைண்ட் மென்னு XCY ஒரு நார்மல் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார்னு வச்சுக்க. முதல்ல இவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை எப்படி இருக்கும்? கடத்தி சார். நிறக்குருடோட தான் சார். XCY XX XCX XY XCX XY. ஓகே, அப்ப நம்ம எப்படி போட்டுடலாம்? டைரக்டா எப்படி போட்டுடலாம்? XCX போட்டுடலாமா? எஸ் சார். நிறக்குருடு கொண்ட ஆணின் மகள், கேள்வி புரிஞ்சுக்குங்க. நிறக்குருடு கொண்ட ஆணின் மகள் நிறக்குருடு கொண்ட ஆணை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, இதான் கேள்வி. ஒர்க் அவுட் பண்ண. XCX XCY XCX XCY XY. எத்தனை சதவீதம் கலர் பிளைண்டிங் வந்திருக்கு? எத்தனை சதவீதம் கலர் பிளைண்டிங்? மொத்தத்துல எத்தனை சதவீதம் நிறக்குருடு வந்திருக்கு? 50% சார். அவ்வளவுதான்டா ராஜா. ஒரு பெண், அதுலயும் குறிப்பா சொல்ல போனா 25% ஃபீமேல், அதே போல 25% மேல். சரியா? ஒன்லி அஃபெக்டட்ல சொல்லும் போது நம்ம அப்படி சொல்லணும். மொத்தமா கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? 50% நிறக்குருடு கொண்டவர்கள், 25% கேரியரு, 25% நார்மல் மேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா கேள்வி? இதுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் சார். அப்ப நிறக்குருடு கொண்ட தாயினுடைய மகன் எப்படி இருப்பா? நிறக்குருடு கொண்ட தந்தையினுடைய மகள் எப்படி இருப்பா? இந்த வித்தியாசங்களை தெரிஞ்சாதான் இந்த கேள்வியை நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய இப்படி ட்ரை பண்ணாதான். ஏன்னா சார் போன வருஷம் கொடுத்த கொஸ்டின் அப்படியே கொடுப்பானா? கிடையாது. அப்ப அதுல ஒரு ட்விஸ்ட் வைப்பான். அப்ப அந்த மாதிரியான ட்விஸ்ட் இப்படி இருக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, எஸ் சார். ரைட், ஓகேப்பா. சோ டைம் ஆச்சு, பாத்துக்கலாம். தாய் கடத்தியாகவோ மற்றும் தந்தை நிறக்குருடராக இல்லாத வரை ஒரு மகள் பொதுவாக நிறக்குருடராக இருக்க மாட்டாள். சார் என்னடா அர்த்தம்? ஒரு தாய் கடத்தியாக மற்றும் தந்தை நிறக்குருடராக இல்லாத வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் கடத்தியாக இல்லைன்னா நார்மல் தானே? நார்மல் பெண்ணு, தந்தை நார்மல். சரியா? அப்ப அவளுக்கு பிறக்கக்கூடிய பொதுவான மகள் எப்படி இருக்க மாட்டான்னு சொல்றாங்க? நிறக்குருடாக இருக்க மாட்டாள். கரெக்ட் தானே? இந்த சென்டென்ஸ் யாருக்கு புரியல? தாய் கடத்தியாகவோ அல்லது தந்தை நிறக்குருடராக இல்லாத வரைனா இல்ல, தாய் கேரியரும் கிடையாது அல்லது தந்தை கலர் பிளைண்டும் இல்லை. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்க மாட்டாங்க? கலர் பிளைண்டா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுச்சா? இந்த சென்டென்ஸுக்கு இதுதான் அர்த்தம். ஓகே, சோ இதோட நமக்கு நிறக்குருடு முடியுதுங்க. நல்லா படிங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா?
நோ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. சரி சார்.